கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 17. தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சுத்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்ற நாமும் நன்மை செய்கிறவர்களாய் நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தும் நமக்கு எதிராக சிலர் எழும்பி அதிநிமித்தமாய் பாடுகள் வரும்போது நாம் மிகவும் துவண்டு போய் சிலர் கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தருக்கென்று வாழ்ந்தும் ஒரு பயனும் இல்லையே என்று சொல்லி கர்த்தருக்காக வாழ்ந்தும் அவமானப்பட வேண்டியதாயிருக்கிறதே என்று கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகின்றார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இராமல் கர்த்தருக்கென்று பாடனுபவிப்பதை மேன்மையாக எண்ணுவோமானால் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பலன் உண்டாகும். தீமை செய்து பாடனுபவிப்பதென்பது அது நாம் செய்த தீமையினால் நமக்கு கிடைக்கும் பலன். ஆனால் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்து அந்த நன்மை நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருமானால் அந்த துன்பத்தை கண்டு நாம் துவண்டு போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி ஒன்றை அனுமதித்தாரே என்று சொல்லி கலங்காமல் நாம் அந்த வேளையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை அதிலிருந்து தப்புவித்து நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் துவண்டு போன அந்த இடத்திலே, நாம் பாடனுபவித்த அந்த இடத்திலே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது யோபு எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது. யோபு கர்த்தரை தூஷிப்பான் என்று சாத்தான் காத்திருந்தான். ஆனால் போராட்டங்கள் கொடிதான போதிலும் அவர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கை கர்த்தரால் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றது. அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதனுக்கு பிரியமாய் வாழ்வதை விட்டுவிட்டு கர்த்தரிடத்திலிருந்து நாம் பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே கர்த்தரோடு கூட என்றென்றும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நன்மை செய்கிறவர்களாய் நற்கிரியை செய்து நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நாம் செய்கிற நன்மை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே துவண்டு போகாமல் நன்மை செய்வோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை நினைத்து நாங்கள் துவண்டு போகாமல் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு அதை மேற்கொள்ளத்தக்கதான பலனை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.